நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை ஆமா எப்போதும் தேவனை துதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறார். அவர் சொல்றா பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனை நோக்கி எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர்கள். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்கிற அந்த பயங்கரமான காரியங்கள் அதான் கிதியோனை பார்த்து சொன்னார், உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரோடு கூட நடந்து வந்த போது அற்புதங்கள் அதிசயங்களை அதிகமாய் அவர் செய்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் மன்னாவை பொழிந்தார். கர்த்தர் வானத்திலிருந்து மன்னா பொழியப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல காரியங்களை செய்கிறார். அவர் சங்கீதக்காரர் சொன்னா, பூமியின் குடிகளே எல்லாரும் நீங்க தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்க. அவர் நாமத்தின் மகத்துவத்தை நீங்க துதிக்கும் பொழுது இன்னும் அதிகமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறாராம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு, 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கடலை உளுந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவர்கள் கறி கூர்ந்தோம். 2 காரியம் நடக்குது. செங்கடல் குறுக்கடிக்குது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மோசேயை பார்த்து சொல்றார், உன் கோல நேரா நீண்டிருக்கிறார், கடல் 2ஆ பிளக்குது. ஒரு பெரிய அதிசயம் தானே. ஆர்ப்பரித்து வருகிற கடல் அலைகள் 2ஆய் பிளந்து உலர்ந்த தரையை போல மாறிச்சு. அந்த தரையில இவங்க நடந்து போறாங்க. 2 பக்கம் மதில் சுவராய் இருக்குது. எகிப்தியர் இதை பார்க்குறாங்க. பார்த்து எப்படியாவது அவளை பிடிச்சிடலாம் சொல்லி வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடல் மூடி போடுறது பார்க்கணும். யோசுவா காலத்தில் யோர்தான் பின்னிட்டு திரும்பும்படியாக கர்த்தர் செய்தான். அங்கேயும் அப்படிதான் பண்றார் ஆண்டவர். அப்ப என்னன்னா, அவருடைய நாமத்தை நாம துதிக்கும் பொழுது அவர் பயங்கரமானவராய் இருந்து நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ரொம்ப கடலை உணர்ந்து தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவர்கள் கறி கூர்ந்தோம் அப்படி சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். தேவ சமூகத்தில் உண்மையா சொல்றேன், ஆராதனையில மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூட துதிக்கும் பொழுது ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு கூட வைக்கிறார். இப்போ உயிர் உள்ளவங்க தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். உயிர் இல்லாத என்ன பண்ண முடியும்? பேச. அப்ப தேவ சமூகத்தில் எப்போ இருந்தாலும் சரி, தேவனை துதித்து பாடும் பொழுது அடுத்த பிரசங்கம் தான் வரப்போகுது. தேவனை மகிமையாய் நம்ம உயர்த்தும் போது, தேவனுக்காக மகிமையான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்யறார். என்னென்ன அற்புதங்களை செய்யறாருன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு, எல்லாருக்கும் போராட்டம். நீங்க சொல்லுங்க, எனக்கு வர போராட்டம் பார்த்தா இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ல, அதாவது ராணிக்கு மேலாக சோதிக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யலாம், சோதிக்கிறதுக்கு தப்பி வைக்கிறதுக்கு ஒரு வழி நம்ம வச்சிருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? நிறைய பேர் பார்ப்போம், மாஸ்டர் எங்களுக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்கும் வரவே வராது. நம்ம யோபு பத்தி கேட்டோம்னா யோபுக்கு பயங்கரமான சோதனை வந்துச்சு. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோபுவை பாதுகாக்கிறேன். அவர் சோதனை வந்து எல்லா மனுஷனுக்கும் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்ற உபத்திரத்தில் நீங்கள் பொறுமையா இருங்க. நம்ம உபத்திரம் வரும்பொழுது சில நேரங்கள் நான் பார்ப்பேன், உபத்திரம் வரும்போது நமக்கு அந்த பயங்கர கோபம் வரும், போராட்டம் வரும் எப்படியாவது. ஆனால் அந்த நேரத்தில் அமைதியாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது நம்மளால பார்க்க முடியும். சொல்லுவோமா? அதான் சங்கி அழகா சொல்றார் ரோமர் நிறுவனத்தில். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தெரிந்திருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கின்ற. உபத்திரவத்துல பொறுமையா இருந்து ஜெபத்துல உறுதியாய் தெரிந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் செய்யறாராம்.
அவனுக்கு என்னென்ன காரியம் நடந்துச்சுன்னா, இது ஆண்டவர் அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரவே வராது. ஒரு பக்கத்துல பிசாசு தான் சோதிக்கிறான்னு நம்ம சொல்றோம். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் கூட இருப்பார். அந்த சோதனையை நாம சகிக்கும்படியாய், சோதனையை நாம தாங்கும்படியாய், சோதனையை நாம் பலன் கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, முதல்ல அவன் சொல்றான், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை என்ன செஞ்சீரு? புடமிட்டு. முதல்ல சொல்ற, நீங்க சோதித்தீர், இரண்டாவது புடமிட்டீர். ஆண்டவர் சோதனை. அதனால்தான் யாக்கோபு நிருபக்காரன் சொல்றான், இந்த சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கையில உபத்திரமே வராதுன்னு சொல்லி யாராவது பிரசங்கம் பண்ண நம்பாதீங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி வைத்திருக்கிறார். முதலாவது சொல்லுகிறது, ஆண்டவரே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல. 7 முறை வெள்ளியை புடமிடுவாங்க, ஒரு முறை 2 முறை. ஏன்னா அப்படி புடமிடதான் தூய்மையாகி சுத்தமான வெள்ளி நம்ம கையில கிடைக்கும். நிறைய சொல்லுவோமா, தங்கம் எடுக்கும் போது தங்கம் எப்படி இருக்கும்? தங்கம் கருப்பா இருக்குமா? வைரம் தான் கருப்பா இருக்கும். ஆமா, கோல்டு நம்ம போடுற தங்கமே 24 கேரட்டு இல்லை, 22 கேரட் தான். 24 ஒரிஜினல் தங்கம்னா மஞ்சள் கலர்ல அப்படி இருக்கும், மஞ்சள் கலர் இருக்கும். அந்த தங்கத்தை எடுக்கும் போது அதை என்ன செய்யறாங்க? என்ன சொல்லுவாங்க, அழிக்கிற வசனங்கள் 1 பேதுரு புஸ்தகத்துல, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை விட உங்கள் விளையப்பட்ட விசுவாசமானது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நித்திய மகிமையும் நித்திய கனத்தையும் நித்திய ஜீவனையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போய் பின்வாங்கிறது, சோர்ந்து போய் கஷ்டப்படுறதுல வேணாம். நீங்க தனிமையா எல்லாரும் கூட கைவிட்டா கூட உபத்திரம் என்ன செய்யுங்க? யோபா எல்லாமே கைவிட்டாங்கல்ல, மனைவி கூட என்ன செஞ்சுட்டாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடு, நீ எதுக்கு உயிரோட இருக்கிறேன்? எல்லாம் புண்ணுலாம் வந்து போச்சு, எல்லாம் முடிச்சு, எல்லாம் இழந்து போச்சு, எல்லாம் கைவிட்டு போச்சு, இதுக்கப்புறம் நீ எப்படி உயிரோடு கூட ஏன் இருக்கணும்? தேவனை தூஷித்துரு, சாவத்தான் சாவர அவரை திட்டிட்டு சாவுன்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட், எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார், தீமையும் அவர் கையில் நம்ம என்ன செய்யணும்? பெறணும், அனுபவிக்கணும்னு சொல்றார் யோபு. அதான் உத்தமன் என்று விலகின பின்பு ஆண்டவர் அவனுக்கு ரெண்டத்தனையாய் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ எனக்கு அன்பானவர்கள், சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும், கஷ்டம் வரும், அந்த நேரத்தில் பயங்கரமான கோபம் வரும், வைராக்கியம் வரும், எல்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க, கர்த்தர் அவர் முதல்ல என்ன செய்யறாராம்? சோதிக்கிறார், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை. ஆமா, பயங்கரமான உபத்திரவம், அக்கினியில் போன்ற உபத்திரவம். இரண்டாவதாக எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்பில் வருத்தமான பாரத்தை ஏற்றி வலையில் அகப்பட வச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பிசாசு படமா நீ வேடம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த வலையில முதல்ல என்ன செய்வான்? தானியத்தை போடுவோம். தானியத்தை போடும்போது அந்த தானியத்திற்கு ஆசைப்படுகிற புறாவோ மற்ற காரியங்களோ பறவை முதல்ல இறங்கிடும். இறங்கி தானியத்தை எடுக்கும் போது வலையில கால்கள் சிக்கிக்கொள்ளும். அவ்வளவுதான். அந்த கொஞ்சம் தானியத்தை, அதே போல குரங்கு கூட அப்படிதான் பிடிப்பாங்க. குரங்கு என்ன செய்வாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூசணிக்காய் அப்படி ஓட்ட பண்ணி அதுக்குள்ள நல்ல விதைகளை போட்டுருவாங்க. குரங்கு என்ன பண்ண தெரியுமா? உள்ள கையை விட்டுரும், பூசணிக்காய் அது உள்ள இருக்க விதையை எடுத்துரும். ஆனா அது வெளியே கை வரவே வராது. ஏன்? சின்ன ஓட்டல். அந்த விதையை விட அதை என்ன செய்யல, மனசு இல்ல, விதையும் வரணும், அது அந்த கையும் வெளியே வரணும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள் நாம என்ன செய்யறோம்? ரெண்டுமே நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சமூகத்துல விட வேண்டியதை விட்டுட்டா சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அவர் சொல்றாங்க, வலைகளை அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல். ஆமா, இடுப்பு மேல எவ்வளவுதான் சுமக்க முடியும் அவ்வளவுதான் சுமக்க முடியும். அது செஞ்சீங்க. அப்புறம் மனுஷர் எங்கள் தலையின் மேல். அப்படின்னா என்ன அர்த்தம்?
தலைக்கு மேல் ஏறி போகணும்னு அர்த்தம். மனுஷனுடைய கால் நம்ம தலைமையில எடுத்தா என்ன, அந்த அளவுக்கு நாம அவமதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாராலையும் அவமதிக்கப்படுவோம். இதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுடைய கால் குதிகால் கர்த்தர் நம்ம தலைமையில இருந்தா உண்மை நம்ம அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீயையும் அகிலையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். சொல்லுவோமா? அப்ப தீயும் தண்ணீரை என்ன செய்யறாங்க, கடத்து வந்துடும். அதான் ஆண்டவர் பாருங்க ரொம்ப யாக்கோபுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43 அதிகாரத்துல 1, 2, 3 வாசிக்கும் போது யாக்கோபுக்கு ஒரு ஆண்டவர் தரிசிப்பு. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது. நான் சொல்றேன், நீ பயப்படாதப்பா, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஒருவேளை அப்படிப்பட்ட உபத்திரத்துல போராட்டத்துல பிரச்சனைக்கு இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி சோழன் பேரில் ஆமா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போட்டாலும் கூட அக்கினி சோழன் என்ன செய்யல, பற்றவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்கள் எழுதும்போது சொல்வார், ஆறுகளால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்த மோசங்கள், ரோமர்கள் ஆறுகளால் வந்த மோசங்கள், சகோதரர்களால் ஏற்பட்ட உபத்திரவங்கள், இதெல்லாம் கடந்து வந்தாதான் ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் சொல்றார், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள்ளே ஆமா உள்ள வருவது சர்வ அங்கமும் தகனிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ள காணப்படும். சரியா சொல்லுவோமா? நம்ம யாருன்னே தெரியக்கூடாது. உள்ள வந்தவங்க உட்கார்ந்து உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சர்வாங்க தகன பலிகளோடு உள்ளே வந்து அமர்ந்து தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? பாட்டு இருக்குல்ல, அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, நீரை கடந்து வந்தோம்.
கோஷங்கள்லாம் ஒரு நொடியில நிர்மூலமாக்குகிற கர்த்தர். ஒருவேளை வாயே திறக்க முடியாம உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. இவ்வளோ உபத்திரமா இருக்குது, இவ்வளோ போராட்டமா இருக்குது, இவ்வளோ பிரச்சனையா இருக்குது, இப்பதான் மாறுன்னு சொல்லி. ஆனா சங்கீதக்காரன் தைரியமா சொல்றான். என்ன சொல்றாரு? எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றி நீர் தான் செஞ்சீர், மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதனால சர்வாக தகவல் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். 17 வாசிங்க. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள், அவன் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன், அவனை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். துன்மார்க்குடைய ஜபம் அருவருப்பானது இந்த பைபிள். நல்லா கவனிங்க. நம்முடைய அக்கிரம சிந்தைகள், போராட்டங்கள், பல விதமான வெறுப்பு, பல விதமான எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் வச்சு கொண்டு ஜபம் பண்ணணும். நம்ம ஜபம் கேட்கப்படாது. அல்லேலூயா சொல்லுவோமா? உள்ள வந்தவர் முதல்ல உட்கார்ந்து, ஆண்டவரே எங்கள் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, மன்னித்து ஆண்டவரோட சமூகத்துல எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுங்க. சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்துல சொல்றான் இல்லையா? உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தி ஈஸ்வரப்பினால் என்னை கழுவும், சுத்திகரியும், அப்போ நான் சுத்தமாவேன்னு சொல்றான். சுத்தமாயிட்டு சொல்லுவேன், சுத்தமாவேன். அப்புறம் எல்லாவற்றையும் அறிவிப்பேன். அப்ப சுத்தமாகும் போது தான் நம்ம அறிவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால சுவிசேஷம் சொல்லும் போது கூட, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது கூட நம்ம உள்ளத்துல எப்படி நாம அக்கிரம சந்தேகம் கூட இருக்கவே கூடாது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றான், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நீங்க அநேக நாட்களா ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கேட்டார் நான் விசுவாசிக்கிறேன். என் ஜெபத்தை தள்ளாமல் என் தமது கிருபைகளை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சொல்லுவோமா? கர்த்தர் வசனத்தை தந்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.